இன்னைக்கு நம்ம ஒரு நேச்சுரலான ஹேர் டே ஆயில் பார்க்க போகிறோங்க. 2 பொருட்களை மட்டுமே வச்சு இந்த ஒரு ஆயிலை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெய் இல்லாமல் கடுகு எண்ணெயை வச்சு நம்ம இந்த ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. கடுகு ஆயில் வந்து நம்மளுடைய முடிகளை வந்து நல்லா கருமையாக்கும், ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஹேர் டே ஆயில் நம்ம 1 மாதம் தடவினாலே போதும். உங்களுடைய வெள்ளை முடிகள் கருப்பாகிறது மட்டும் இல்லாமல் முடி வந்து நல்லா அடர்த்தியாக நீளமாக கருகருகருன்னு வளர ஆரம்பிக்குங்க. வாங்க இப்போ இந்த ஹேர் டே ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்திருக்கேன். இந்த கடுகோட நம்ம ஒரு 10 கிராம்பையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 கிராம்பு. இப்போ நான் வந்து ஒரு 50 ml ஹேர் டே ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த அளவுக்கு நீங்கள் பொருட்களை எடுத்தால் போதும். நீங்கள் பல்காக செய்து வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அளவுகளை வந்து அப்படியே வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து ஹேர் டே ஆயில் வந்து கிடைக்கும். இது வந்து 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த ஹேர் டே ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முடியில் இருக்கிற சேஞ்சஸ் வந்து உடனே உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றதை நான் சொல்கிறேன். இந்த ஹேர் டே ஆயில் பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச கிராம்பையும் கடுகையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஃப்ளேமை வந்து நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. கிராஜுவலாக கடுகை வந்து வறுத்து எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ கடுகுல இருந்து ஒரு ஆயில் மாதிரி வருங்க. அது வரைக்கும் நம்ம வந்து கடுகை வந்து வறுத்து எடுத்துக்கணும். இதில் சேர்த்துருக்கிற கிராம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளுடைய ஸ்கேல்ப்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து நல்லா வந்து ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத்தை கொடுக்கும். கிராம்பு எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சொட்டத்தள்ளியில் கூட முடி வளருதுன்னு சொல்கிறாங்கங்க. நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ஆயிலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்ப்பீங்கங்க. 1 மாதத்துலேயே உங்களுடைய ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிரும். பாருங்க, கடுகோட கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருதா? இப்போது நல்லா இதுலேருந்து ஒரு ஆயில் வரும். அது வரைக்கும் நம்ம வந்து கடுகு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து கடுகுலேருந்து நல்லா ஆயில் வர ஆரம்பிச்சு. பாருங்கள், நல்லா கரண்டிலெலாம் ஒட்ட ஆரம்பிச்சு. பார்த்தீங்களா? இதுதான் ஸ்டேஜு. அப்படியே சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லாவே வந்து பலன்னு கடுகு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல புகை வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த புகையெல்லாம் கொஞ்சம் அடங்கட்டும். புகையெல்லாம் கொஞ்சம் அடங்கிடுச்சு இல்லையா? இப்போது இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு நீங்கள் குழிக்கரண்டி இருந்தால் கூட அதை வச்சு கூட நீங்கள் இதை நசுக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வந்து சூடாக இருக்கும்போதே நசுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிக்சியில் போட வேண்டிய வேலை இருக்காது. நீங்கள் இப்படியே வந்து நசுக்கி விட்டுக்கலாம். நல்லா நம்ம வந்து கடுகை இந்த மாதிரி பதமாக வறுக்கும்போது தான் நம்மளுக்கு நல்லாவே வந்து இது அரைப்படும். நீங்கள் நல்லா குழிக்கரண்டி வச்சு நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா வந்து மைய இதாயிடும். கிராம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மைய எடுத்துடலாம். நல்லா நசுக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து 50 ml கடுகு எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம்.
லைட்டாக புகை வந்தால் போதுங்க. பாருங்கள் எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு ஆயில் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கரைஞ்சிரும். கடுகு வந்து ஃபுல்லாக நல்லா வந்து எண்ணெயில் கரைஞ்சிரும். லைட்டாக புகை வரட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் லைட்டாக கொதி வரணும். பாருங்கள் புகை வர ஆரம்பிச்சிருச்சு, லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பராக நேச்சுரலான ஒரு ஹேர் டே ஆயில் ரெடி ஆயிடுச்சுங்க. கிராம்பும் கடுகும் நம்ம முடிக்கு அவ்வளவு நல்லதுங்க. உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் நல்லா கருகருன்னு மாறுறதுக்கு இந்த கடுகு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கடுகை வச்சு நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டை கூட ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணலாங்க. அதேமாதிரி நார்மலாக ஹேர் டை அப்ளை பண்ணும்போது இந்த ஒரு கடுகை சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வெள்ளை முடி வந்து அப்படியே கருப்பாகவே இருக்குங்க. இப்போ இது ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து இப்போ ஆறிடுச்சு. வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு ஆயில் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஹேர் டே ஆயிலை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நல்லா வந்து ஸ்கேல்பெல்லாம் படுற மாதிரி ஆயில் எடுத்து நல்லா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரோக் கொடுத்துக்கோங்க, நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் தலையில் அப்படியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் நல்ல ஒரு மைல்டு ஷாம்பாக யூஸ் பண்ணி நீங்கள் குளிங்க. பாருங்கள் எவ்வளோ வந்து உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் ஹேர் டே ஆயில் கிடச்சிருக்கு. இந்த ஹேரில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். செம்மையாக ரிசல்ட் கொடுக்குங்க. இந்த ஹேர் டே ஆயிலை அப்ளை பண்ணி ஒரு மாதத்தில் உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். குட்டி குட்டி முடிகள் வளர்றதை நீங்களே பார்ப்பீங்கங்க. இந்த கடுகு எண்ணெயோட ஒரே ஒரு பொருளை சேர்த்து நம்ம இந்த ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.